ஹாய் கைஸ், இது இங்கிலீஷை தமிழில் படிக்கிறதுக்கு கிடைச்சிக்கிற அருமையான சந்தர்ப்பம். மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது இங்கிலீஷ் வித் இல்மு. நான் உங்கள் இல்மு. இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னால் அந்த செயலை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி எப்படி நாங்கள் இங்கிலீஷில் சொல்கிறது என்கிற சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக, நான் தூங்க போகிறேன். இப்போ நான் தூங்குறேனுங்கிறது வேறு விஷயம். இப்போ நான் இன்னும் தூங்க இல்லை, தூங்க போகிறேன் என்று சொல்லி நாங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அதுக்குரிய பெட்டர்ன் என்ன? நான் படிக்க போகிறேன், நான் சாப்பிட போகிறேன், நான் போக போகிறேன். இதுக்குன்னு சொல்லி இங்கிலீஷில் ஒரு பெட்டர்ன் இருக்குது. அந்த பெட்டர்னை பயன்படுத்தி தான் நாங்கள் இதை சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷில் நாங்கள் பயன்படுத்துகிற பெட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்களென்றால் கோயிங் டு. இந்த கோயிங் டுக்கு பின்னால் நாங்கள் என்ன செயலை செய்ய போகிறோமோ அந்த செயல் சம்பந்தப்பட்ட வேர்பை வினை சொல்ல நாங்கள் சொல்லுவோம். கோயிங் டு கோ என்றால் போக போகிறேன். இந்த கோயிங் டுக்கு முன்னால் நான் என்கிறத குறிக்கிற ஐஎம்ஐ போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வசனம் எங்களுக்கு ஐ எம் கோயிங் டு கோ என்று வரும். ஐ எம் கோயிங் டு கோ என்றால் நான் போக போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஈட் என்றால் நான் சாப்பிட போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் என்றால் நான் தூங்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு மீட் என்றால் நான் சந்திக்க போகிறேன். இந்த மீட்டுக்கு பின்னால் நீங்கள் ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம் என்றால் நான் அவனை சந்திக்க போகிறேன். இப்படி நீங்கள் உங்களுக்கு தேவையான வசனங்களை உருவாக்கி கொள்வீங்க. அதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற அந்த பெட்டர்ன் தான் கோயிங் டு என்று சொல்லக்கூடிய பெட்டர்ன். டூக்கு பின்னால் நாங்கள் வினைச்சொல்லுடைய முதலாவது வடிவத்தை பயன்படுத்துவோம். எந்த செயலை நாங்கள் செய்ய போகிறோமோ அந்த செயல் சம்பந்தப்பட்ட வேர்பை நாங்கள் போட்டு இந்த வசனத்தை நாங்கள் பூர்த்தி செய்வோம். அப்போ ஐ எம் கோயிங் டு ஸ்லீப் என்றா நான் தூங்க போகிறேன் என்று அர்த்தம் வரும். இது நான் ஒரு வேலையை செய்ய போகிறேன் என்று மட்டும் நாங்கள் இது சொல்லலாமா என்றால் இல்லை. இன்னொருத்தரையும் நாங்கள் வச்சு சொல்லலாம். இப்போ உதாரணமாக, அவன் தூங்க போகிறான். இப்போ இதை நாங்கள் எப்படி சொல்கிறோம் என்றால், அவனுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறது ஹீ பயன்படுத்துவோம். ஹீ பயன்படுத்தினா இஸ் நாங்கள் போடுவோம். ஹீ இஸ் கோயிங் டு ஸ்லீப். ஹீ இஸ் கோயிங் டு ஸ்லீப். அவள் போகிறா. இப்போ நாங்கள் சொல்லுவோம் ஷீ இஸ் கோயிங் டு கோ. நாங்கள் விளையாட போகிறோம். வி ஆர் கோயிங் டு ப்ளே. அவங்க தூங்க போகிறாங்க. தே ஆர் கோயிங் டு ஸ்லீப். இப்படித்தான் நாங்கள் இந்த வசனத்தை எழுதுவோம். நாங்கள் பேசும்போதும் சரி, எழுதும்போதும் சரி, ஒரு செயலை செய்கிறதுக்கு முதல்ல அந்த செயலை பற்றி நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்கிறதாக இருந்தால் நாங்கள் இந்த வசன அமைப்பை இப்படித்தான் பயன்படுத்துவோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது ஒரு பெட்டர்ன் தான். இந்த பெட்டர்னில் உங்களுக்கு தேவையான எத்தனை 1000 வசனங்கள் நீங்கள் உருவாக்குறண்டாலும் உருவாக்கி கொள்ளலாம். இவ்வளோதான் எங்களுக்கு இன்றைய பாடம். ஈஸியாக விளங்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களாலையும் இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. இன்னொருத்தர் உங்களை மாதிரி பிரயோசனப்பட நினச்சிங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாய் பாய்.